ஸோ கைஸ் இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு சீக்ரெட் அப்டேட் நம்ம கேமில் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் வந்திருக்கு மக்களே. ஸோ அது என்ன அப்டேட் தெரிஞ்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குடுகுடுனா ஓகே ரைட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் தான். நான் சொல்கிறது அப்படியே போய் கேமில் பண்ணுங்க, செம்மையான விஷயம் நடக்க போகுது இப்போ கொஞ்ச நேரத்தில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னு போட்டுக்கோங்க, CODE கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். இதுக்கு ப்ரோ இது வச்சு என்ன பண்ணணும்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் பட்டன் அமைக்கிட்டு ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கும் மக்களே. ஸோ அதை வந்து லிங்க் நான் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் லிங்க்குன்னு நம்ம வீடியோவில் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்துடும். அப்புறம் அதுலேருந்து கார் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை காப்பி பண்ணி அந்த பண்ணிட்டு அடுத்தது ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா பட்டனை, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நேம் பேஸ்ட் அப்படின்னு வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே ஒரு டிரைவ் லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா கோடு இருக்கும் மக்களே. அந்த கோடை காப்பி பண்ணும், இதுதான் மெயின் விஷயமே. ஸோ இப்போ இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிடணும். இப்போ நான் சொல்கிறது தெளிவாக பண்ணால் மட்டும்தான் நடக்கும், இல்லைனா உங்களுக்கு வரவே வராது. ஸோ அதனால் தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிட்டீங்களா, பட் இந்த லிங்க் காப்பி பண்ணக்கூடாது. அது கிளிக் பண்ணி உள்ள இருக்க கோடை காப்பி பண்ணிட்டு அடுத்தது எல்லோ கலர் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கோட் பேஸ்ட் அப்படின்னு வந்துடும் சைடில். அடுத்து திருப்பி அந்த பச்சை கலர் பட்டன் அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும் மக்களே. இப்போ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது எதுக்குன்னு தானே கேட்பீங்க. இப்போ இது பண்ணீங்கன்னா உங்க கேமுக்குள்ள ஒரு நியூ கார் வரும் மக்களே. ஸோ வாங்க அந்த காரோட சீட் கோடு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோன் எடுத்துட்டு 1// போட்டீங்கன்னா இந்த கார் வரும் மக்களே. பட் நீங்க இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கார் வராது, இன்விசிபிள் கார் தான் வரும். பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ஏதோ ஒரு டம்மி கார் வருது மக்களே. பட் பார்க்க டம்மியாக இருக்குது, பட் உண்மையாகவே இது ஓட்ட செம்மையாகவே இருக்குது. வாங்க ஓட்டி பார்க்கலாம். என்ன ப்ரோ இது இவ்வளோ விஷயம் பண்ணால் தான் இந்த கார் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. பட் ஃபியூச்சரில் இதில் நிறைய விட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போயே கற்று வச்சுக்கோங்க எப்படின்ட்டு. அதனால தான் நான் எடுத்தோடனே இந்த அப்டேட் தெளிவாக சொன்னேன். அப்படி புரியலனா தயவு செஞ்சு திருப்பியும் பாருங்கள். ஆனால் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நீங்கள் கமெண்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் நம்ம சேனலில் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அந்த லிங்க் நீங்கள் கமெண்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு லிங்க் வந்து தானாகவே உங்கள் கமெண்ட்டுக்கு வரும், இல்லைனா வராது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆத்தாடி யாரா இது வீட்டில் ஒன்றுமே தெரியலையே, நம்ம வீட்டில் யாரா ஒரு ஆண்டி, ஏம்மா நீ இன்னும் போகலையாம்மா? ஆஹா ரைட்ரா, யாரா இது? ஐயோ படு பயங்கரமா இருக்கே. ஆஹா கமலா பேயா இது? ஐயோயோ கமலா பேய வந்துடுச்சே நம்ம வீட்டுக்கு. ஐயா ஐயா நீ விட்டு ஐயா, எனக்கு இன்னும் தெரியாது ஐயா. ஐயோயோ வந்துட்டு இருக்கியே. ஐயோயோ இங்கே பாருங்க, அடே கப்பா சாமி எப்படி ப்ரோ இது நம்ம கேம்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமலா பேய் செம்மையாக இருக்கும் மக்களே. செம்மையாக இருக்கு மீன்ஸ் நல்லா பண்ணியிருக்கானுங்க, வேற மாதிரி பயமாக இருக்குது. ஸோ ஓகே, இது நம்ம கேம்குள்ளே எப்படி கொண்டு வரதையும் இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் இதுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சிடணும். அடுத்தது ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் நீங்கள் அந்த ஃபோல்டர் அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் கமலான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோல்டர் தான் நான் வாட்ஸ்அப் சேனலில் அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஸோ அது அப்புறமேட்டு நீங்கள் இதில் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம்குள்ளே வந்துடும் மக்களே அழகா. ஸோ வேறு மேட்ரே இல்லை, செம்மையாக இருக்குல்ல. இது வந்து ஒரு சீக்ரெட் அப்டேட் தான். இப்போ ரீசெண்டாக அப்டேட்டுக்கு அப்புறம் திருப்பி ஒரு சீக்ரெட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன 2 அப்டேட்டுமே இப்போ தான் வந்துச்சு, அதனால தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஓகே கமலா வீட்டை பார்த்துக்கோ, நான் அடுத்த அப்டேட்டை போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்மளே பண்ண ஒரு அப்டேட் மக்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா சீக்ரெட் ஹவுஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம கேமில். வாங்க அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். என்னது சீக்ரெட் ஹவுஸா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நம்ம கேமில் சீக்ரெட் ஹவுஸ் இருக்குதா? இது தன்னால் தெரியாமல் போச்சே அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே, இது வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், யாருமே அந்த சீக்ரெட் ஹவுஸ்க்கு நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. வாங்க அந்த ஹவுஸை இப்போ நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ கலர் ஒரு ஷட்டர் தெரியுது பார்த்தீங்களா, டோர் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த டோருக்குள்ளே யாராலையுமே போக முடியாது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக இந்த டோரும் ஓப்பனே இருக்காது, க்ளோஸில் தான் இருக்கும். இப்போ இந்த டோரை திறந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு சீக்ரெட் ஹவுஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிற புதுசா அப்படின்னுவீங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்போ இந்த டோருக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போன உடனே என்ன நடக்குதுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க
கவலைப்படாதீங்க. இவ்வளோ தூரம் வந்தவங்க கண்டிப்பாக உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து அப்புறம் போங்க. இப்போ பாருங்கள் வாங்க, இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் இது எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் நம்ம வீடை காமிச்சிட்றேன், சீக்ரெட் ஹவுஸை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரிக், இப்போ இதுதான் ட்ரிக்கு. கார் செவுத்து ஓரமாக நிறுத்தி நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா அதுக்குள்ளே போயிடுவீங்க. உள்ளே பார்த்தீங்களா 2 டோர் இருக்குது, பார்த்தீங்களா ஜன்னல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரோ இது வீடு மாதிரியா இருக்குது, இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சே ப்ரோ அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே, ஸோ இதுதான் நம்ம கேமில் இருக்க ஒரு சீக்ரெட் ஹவுஸ். எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ திடீர்னு போலீஸ் கேஸ்லாம் ஆயிடுச்சு, அந்த சீக்ரெட் ஹவுஸ்க்கு வந்துருக்கேன். எவனாலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது, செம்மையாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஸோ வந்த நியூ சீட் கோட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 2 3 போட்டோடனே ஹெலிகாரியர் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்த சீட் கோட்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய சீட் கோட்ஸ், டோட்டல் ஆல் சீட் கோட்ஸ் நம்ம போன அப்டேட் வீடியோவில் போட்டிருக்கோம். பட் இப்போ இந்த அப்டேட்டில் இப்போ வந்து நியூ சீட் கோட்ஸை மட்டும் போட்டுடுறோம். ஏன்னா அதில் கலந்து போட்டனால எது நியூனே தெரியாமல் போச்சு. இப்போ வந்து நியூ மட்டும் இப்போ நான் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 1 2 3 சீட் கோடை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கோடு சொல்லி 1/1 போட்டு அந்த கார் வரன்னு சொல்லி கொடுத்தலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 2/ முடினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ட்ரக் வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரோபோட்டுக்கும் நம்மளுக்கு சீட் கோட் வந்திருக்கு. ஸோ 3380 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ரோபோட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதோட இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்த நியூ சீட் கோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நம்ம ஃபியூச்சர் அப்டேட் பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்டேட் என்னது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்லேயே நம்மளுக்கு ஜெட்டு வர வாய்ப்பு இருக்குது, ஆர்மி ஜெட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஜெட்டு வந்திருக்கு தவிர நம்மளால் அதை ஓட்ட முடியல. ஸோ நம்ம எப்போ ப்ரோ நம்மளுக்கு ஓட்டுற மாதிரி ஜெட்டு நம்ம கேமில் வரும் சீட் கோட் போட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஸோ அது வந்து நம்ம கேமில் வருமா வராதா அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜெட்டு வரேன்னு சொன்னோம், பட் அந்த ஹெலிகாலையில் ஒரு ஜெட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் தான் வந்திருக்கு தவிர இப்போ ஓட்ட முடியாது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பர் கேரக்டர் அயன்மேனோட நின்றுட்டு இருக்கு மக்களே, வேறு எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்கிறானா. ஸோ இந்த மாதிரி ஏதோ சூப்பர் கேரக்டர் வருமானு கேட்டிங்கன்னா அடுத்து வர வாய்ப்பு நிறையவே இருக்குது மக்களே. மேபி ஸ்பைடர்மேன் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம இன்னும் ஒரு 2-3 மாதம் அப்படிலாம் வேணாம், 2-3 அப்டேட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ ஓகேவா. ஸோ நம்ம பட் உடனே தான் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் மக்களே. ஸோ இப்போ நம்ம அந்த ஜெட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜெட் ஆக்சுவலாக நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டரில் வந்து இறங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் அப்டேட் வந்துருக்கு தவிர இது நம்ம ஓட்டுற மாதிரி இன்னும் அப்டேட்டே வரல. ஸோ எங்கே ப்ரோ வந்திருந்தா சூப்பராக இருக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நானும் அதே தான் நினைக்கிறேன். ஸோ வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும், பட் அதை வந்து விடவே இல்லை. ஸோ இது வரைக்கும் ஜெட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோடு மட்டும் இருக்குது தவிர பட் அது நம்மளால் ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் விடவே இல்லை. ஸோ பட் மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் விட அதிக சான்ஸ் இருக்குது மக்களே. ஸோ ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் இறங்குறதுக்கு தான் இது மெயினாக. ஸோ இதை விட்டுட்டு நம்ம ஜெட்டே நம்ம கேமில் இல்லைன்னா எப்படி. ஸோ மேபி ஃப்யூச்சரில் விட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் வராமலாம் போக வாய்ப்பு கிடையாது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் 1 அப்டேட் 2 அப்டேட்டில் வர வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ இனி நம்ம அப்டேட் வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோ நம்மளுக்கு வீடியோ வந்து எப்போ வந்தாலும் பார்த்துருங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எது வந்தாலும் எந்த ஹோம் பேஜில் வந்தாலும் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம உண்மையான அப்டேட்டு சூப்பரான அப்கமிங் அப்டேட் மட்டும் தான் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.